இவங்களோட ராசிநாதன் உச்சமடைய போகிறார் எங்கே? பஞ்சமஸ்தானத்தில். அப்போ பூர்வ ஜென்ம புண்ணியம் அங்கே சுபகிரகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனி இவங்க ராசியிலே இருக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களை தாமதப்படுத்திடுவார். நடக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இவங்களுக்கு வரதெல்லாம் வந்தே பாரத் ஸ்பீடு வேணும்னு கேட்பாங்க, ஃப்ளைட்டில் போகிற ஸ்பீடு வேணும், புல்லட் ட்ரெயின் ஸ்பீடு வேணும், வந்தே பாரத்தே ஸ்பீடு கம்மியாக இருக்கேம்பாங்க. மீனம் வந்து ஸ்பீடாக போகிறதுல பயங்கர எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ராசி. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எங்கேயும் யாருக்கிட்டையும் கூலை கும்பிடெல்லாம் போட்டு எனக்கு காரியம் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. நிறைய திறமை மிகுந்தவர்கள் மீன ராசியில் நான் பார்த்துருக்கேன். டேலண்ட் எக்ஸப்ஷனலாக இருக்கும். கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும். புருவங்கள் அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ராசியே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆல்வேஸ் க்ளீன் ஹேபிட்ஸோடு இருப்பாங்க. மூஞ்சிக்கு நேராக பேசு, எதுக்கு பின்னாடி பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் மீன ராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த சனி இவங்க ராசியில் சஞ்சாரம் செய்கிறப்ப தன்னை அழகுபடுத்தி கொள்ள தோணாது. டார்கெட் ஃபோக்கஸ்டாகவே இருப்பாங்க, டார்கெட் ஓரியன்டாகவே இருப்பாங்க. கும்பம், மீனம், மேஷம் இவங்க மூணுமே இந்த ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். மாணவர்களாக இருந்தால் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், ஹெல்த் கன்சர்ன் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வைரல் ஃபீவர் சொன்னேன் கும்பத்துக்கு. இப்போ மீனத்துக்கு என்னென்னா கால் வலிக்கும், அடிபடாது. குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்க, ஓடி ஓடி விளையாடுவாங்க, தடத்தடன்னு ஓடிட்டு வருவாங்க. கால் வலிக்குது, அமுத்தி விடுமா, அப்பா அமுத்தி விடுப்பா, அண்ணே அமுத்தி விடுங்க, பாட்டி அமுத்தி விடுங்க, தாத்தா அமுத்தி விடுங்க. இந்த அமுத்தி விடுங்கிறது மீனத்துக்கே உரித்தானதாக இருக்கும். சார் என்ன சார் நீ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற, காலோட சேர்த்து கையும் வலிக்குது சார் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்பு. 30லேருந்து 60 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கடனில் தொழில் அமையும், கடனில் சொத்து அமையும். அதே மாதிரி வாகனங்கள் கடனுக்கு கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், உங்கள் சொந்தக்காரன், உங்கள் நெருங்கின சிநேகிதிகள், இந்த கார் நீ கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 3 மாதம் நான் வச்சுட்டு போனேன்னா எலி கடிச்சிருமா,